பரவாயில்லையே, நான் உனக்கு இன்னொன்னு சொல்றேன். லாங் உய்ஜி அப்புறம் லாங் ஊஷுவோ இந்த கஃபின்ல தான் பிறந்தாங்க. அவங்க இயற்கையாவே டீமன்ஸோட எதிரிங்க. இப்ப இது லீப்போட 2வது மாசம். யூசு அரச குடும்ப வாரிசுக்கு பிரம்மாண்டமா திருமணம் நடக்க இருக்கு. அதான் அந்த யூஜிக்கு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற அரிய வாய்ப்பு இது. அதனால அவன் கண்டிப்பா வருவான். ஹூஜியை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதா தெரியுது. அண்ணி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நேரம் ஆயிடுச்சுல, அதான் குழந்தைய அப்பா அம்மா வீட்ல இருந்து கூட்டு வந்தேன். என்னால இதுக்கு மேல நடக்க முடியல. இங்க பாருங்க, எனக்காக கொஞ்ச நேரம் குழந்தைய தூக்கிக்கிறீங்களா? ஐயோ, ரொம்ப நன்றிங்க. ராத்திரியில இவ்வளவு தைரியமா வந்திருக்கீங்க. சாப்பிடுற அரக்கனை பார்த்து பயமா இல்லையா? சின்ன டாவிஸ் பாதிரியார உனக்கு தெரியுமா? அதுவும் அந்த அரிய பாய்ச்சல் இருக்கே, அதுவும் 2வது மாசம் மட்டும்தான் இருக்கும். அதோட அந்த அரக்கர்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அது கேக்குதா? கவனமா கேளுங்க. அது என்ன சத்தம்? காத்து மலை சத்தம் தான், வேற எதுவும் இல்லை. வேற ஒரு சத்தம் கேக்குது. இந்த ராத்திரி நேரத்துல இது அரக்கனா இருக்குமோ? நாம ஆன்மா வேட்டையாடுறவங்க. அது அரக்கனாவே இருந்தாலும் நமக்கு என்ன? நான் ஒரு இளம் பெண். இன்னைக்கு எனக்கு திருமணம். இந்த மலையில நாங்க வழி தவறி மாட்டிக்கிட்டோம். வீரர்களே, எங்களுக்கு இன்னைக்கு எங்க தங்க அனுமதிப்பீங்களா? தாராளமா வந்து தங்கிக்கோங்க. அட, குழந்தை எதுக்காக அழுகுறான்? ஒரு வேளை பசியா இருக்கும். என்னன்னு பாக்குறேன். ஆன்மாவை வேட்டையாடுறவனா நீ? என் குழந்தையை கொன்னுட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப இதமா இருக்கு. இங்க பாருங்க, வெளியே அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்க 2 பேர் மேலேயும் ஒரு சொட்டு கூட தண்ணியே இல்ல. எங்க பாருங்க, என்ன விளையாடுறீங்களா? வெளியே மழையே பெய்யலையே. வேணும்னா நீங்களே பாருங்க. மழை இல்ல, மழை இல்லப்பா. ஆபத்து! ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க.
காப்பாத்துங்க காப்பாத்துங்க. Divine Sword 3 feet. Long VJவா? 3 feet. என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. உண்மையாவே நீங்க தானா? எனக்கு உதவி பண்ணுங்க. உண்மையாவே நீங்க தானா ஹீரோ? நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி. இந்த இடம் பாதுகாப்பு இல்ல. அடிப்பட்ட உங்களை கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்பு. சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஒண்ணு தெரியுமா, எனக்கு உங்களை மாதிரி ஆகணும் தான். அதெல்லாம் ஆகலாம். சீக்கிரம் இங்க கிளம்பு. என்ன காப்பாத்துங்க. அடே எங்க போயிட்டீங்க? நீ எங்க போற? எங்களை காப்பாத்து. எங்க போயிட்டீங்க? எங்க இருக்கீங்க? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. பெரியவரே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கூட்டத்துக்கு உங்க மேல வெறுப்பு எதுவும் இல்ல. ஆனா எதுக்காக உங்களை கொன்னுட்டு இருக்கீங்க? அதுக்கு காரணம் நீதான். நிறுத்துங்க. நில்லு. எதுக்காக நீங்க வந்த? மவுண்ட் ஜிங்ஃபானை விட்டுருவேன்னு நீங்க சத்தியம் பண்ணீங்க. எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் ஒரு சோல் ஹண்டர். என்னோட வேலை அவங்கள வேட்டையாடுறது. அந்த டீமன்ஸ போய் கொல்லுங்கன்னு அவங்கள நிறுத்த போறது இல்ல. அந்த நரி பழங்குடியினர் அந்த ஜிங்ஃபான் மவுண்டன்ல 100 வருஷத்துக்கு மேல தீங்கு செய்யாம வாழ்றாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு டீமன் எப்பவும் டீமன் தான். அதுகிட்ட ஏமாறக்கூடாது. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்பவே சண்டை நிறுத்துங்க. ஹாரோ, ஹாரோ. அவங்க உங்களை காப்பாத்த அவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா நீங்க அவங்களவே தாக்கி இருக்கீங்க. இல்ல, இதுக்கு மேல என்ன உங்களால காப்பாத்த முடியாது. ஜாக்கிரதையா இருங்க. ஹாரோ, ஹாரோ. ஹாரோ, ஹாரோ. ஸ்கை ரெஸ்டிங் மூலமா ஆரோவோட உடம்ப 1 வருஷம் தான் நம்மளால பாதுகாக்க முடியும். 1 வருஷத்துல ஆரோவை கண்டிப்பா நம்ம இழந்துருவோம். இது உபயோகமற்றது. நீ 1 வருஷத்துக்குள்ள 1000 அரக்கர்களோட ஆன்மாவை கொண்டு வந்தே ஆகணும். அதோட யூ மலையில இருக்கிற யூஸ் குலத்தோட பொக்கிஷமான ஃபீனிக்ஸ் இறக நீ கொண்டு வந்தே ஆகணும். அது மட்டும் கிடைச்சா ஆரோவோட ஆன்மாவை அவளோட உடல்ல என்னால இணைக்க முடியும். இது எல்லாம் நடக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. ஆன்மாக்களை நான் கொண்டு வரேன். அண்ணா, யூ முண்டனுக்கு நான் இறகுகளை கொண்டு வரேன். சஞ்சய், நீங்க சோர்வா இருக்கீங்க. நீ பயப்படுறதுனால உன்னோட ஆயுள் காலம் நீளமா இருக்க போதா என்ன?
உங்களோட சேவகி. என்னோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க மாஸ்டர். உஜி, ஹரு, உன்னோட வால் தெரியுது. ஆ, அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க. மாஸ்டர், நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. செத்து போயிடுவேன். ம், மாஸ்டர், நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? இது ஆயில கூட்டுற மருந்து. இந்த மருந்து டீமன்ஸ் கிட்ட வர விடாது. இது புடிங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காகவே பண்ணேன். இவ்வளோத்தையுமா? சரியான நேரத்துல பயன்படுத்துங்க. இதுவும் தான். ரொம்ப குளிரா இருக்குல்ல? இந்தாங்க சால்வை. இதை எப்பவும் போட்டுக்கோங்க. இந்த சால்வை ஏன் சின்னதா இருக்கு? நீங்க தானே முழுசா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கிளம்புறீங்க. அடுத்த முறை நீங்க வரும்போது நான் முழுசா செஞ்சு முடிச்சிடுறேன். வாழை மூணதுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கலாம், சரியா? வால் மூடினதுக்கு அப்புறம் இதே நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. அரக்கர்களை பார்த்ததை என்ன விட்டுட்டு அவங்க பின்னாடி போயிடுறீங்க. நான் ஒண்ணு சொல்லவா? உங்க முன்னாடி வாள் எடுத்துக்கிட்டே போங்க. நான் சத்தியமா சொல்றேன், ஆங்கவிங் டெம்பிளுக்கு திரும்ப வந்த உடனே அந்த வாளை மூடி வச்சிருவேன். இப்போல இருந்து நம்ம வாழ்க்கையில அழகான நாட்கள் தொடங்கிருச்சு. ஹரு, யார் கத்து கொடுத்த இந்த மாயஜாலத்தை? நரி கூட்டத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. 3 feet. சொல்லு, அவ எங்க இருக்கா? எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். சோல் டீமன்ஸ் இந்த மலைக்கு வந்துட்டாங்க. லியோ நகரத்துடைய நுழைவாயிலுக்கும் வந்துட்டாங்க. நம்ம ஒண்ணா போலாம். லியோ நகரமா? எனக்கு அந்த வழி நல்லாவே தெரியும். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். அதுக்கு பதிலா என் தங்கச்சி ஆன்மாவை எனக்கு தந்துருங்க. இரு, ஜாக்கிரதை, இவ ஒரு அரக்கி. என்ன சொல்றீங்க? இந்த சின்ன டீமன் கண்டிப்பா அந்த நரி கூட்டத்தோட தொடர்புல இருக்கணும். லீ நகரத்தை கண்டுபிடிக்க முடியலனாலும் நரி கூட்டம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். ஹீரோ, இந்த இடமே பார்க்க விசித்திரமா இருக்கு. ஒருவேளை இது... நீ பயந்து போயிருக்கியா? இங்க பாருங்க, இங்க என்னமோ தப்பா இருக்கு. நம்ம கண்டிப்பா... இருங்க, எங்க போறீங்க? யாராவது இருக்கீங்களா?
யாராவது இருக்கீங்களா? கடைக்காரரே, வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் பயப்பட தேவையில்லை. நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்க தங்க வந்தீங்களா இல்ல எதுவும் வாங்க வந்தீங்களா? எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்த அந்த பொண்ணு எங்க? நீங்க 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா? அந்த பொண்ணு எங்களுக்கு முன்னாடி தான் இப்ப கடைக்குள்ள வந்தா. ஆனா நீ ஏய், அங்க என்ன சத்தம்? நீங்க எங்க வந்து என்ன பேசுறீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? நரி பழங்குடியினரையே எதிர்த்து பேசுறீங்களா? நீங்க கொஞ்சம் மெதுவா நடங்க. எங்களை இங்க கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு எங்க? இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட வந்திருக்காங்க. கவசம். Three feet. ஓடை தேரி. அரக்கன். மெதுவா எனக்கு எனக்கு குழந்தை பிறக்க கொஞ்சம் போகுது. தாங்கிக்கங்க. நம்ம இங்க நாம இருந்து இங்கிருந்து கொஞ்சம் போயிடலாம். நேரம் போயிடலாமா? தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. அந்த குழந்தைக்கு பதிலா என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோங்க. என்னால முடியல. மேடம் மேடம் குழந்தை வெளியே அண்ணி, அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகாது. அரக்கர்கள் எப்போ அரக்கர்கள் தான். அதுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அரக்கர்களும் மனுஷங்களும் உணர்வுகள் எல்லாருக்கும் இருக்கு. அன்புக்காக அவங்களும் அவங்க வாழ்க்கையை பணைய வைப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோட உதவியா இருப்பாங்க. கஷ்டமான நேரத்துல அரக்கர்களும் மனுஷங்களும் ஒண்ணுதான். உதவி பண்ணுங்க, அவங்களால வலி தாங்க முடியல. குழந்தை இன்னும் வெளியில வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சீக்கிரமா போய் மருத்துவரை கூட்டிட்டு வாங்க. எந்த மருத்துவரும் அரக்க குழந்தைக்கு பிரசவம் பார்க்க மாட்டாங்க. இது உனக்கு நல்லா தெரியும்ல. டாவோஸ்டி ஏறுவே நமக்கு தேவனா நல்லா வருவார் அவரு. ஆனா கிட்ட வராதீங்க. இது எடுத்துக்கோ, சாப்பிடு. ஒன்னே ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு. நன்றி. கொஞ்ச நேரம் இருங்க. அண்ணி வந்துட்டா இருங்க. ஒன்னாக கூடாது, ஒன்னாக கூடாது. குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஒரு அரக்கடா பிறக்கிறதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு? இல்ல, சொல்லு, அந்த 2 அரக்கர்களும் எங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த குழந்தைக்கு பதில் என்னோட உயிரை எடுத்துக்கோங்கன்னு. நிறைய பழங்குடியினர்ல கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவோம். கொல்லணும்னா என்ன கொல்லுங்க. யாயோ அந்த வாஞ்சி கூட இருக்கா? அது ரொம்ப தப்பு. நீங்களாம் இல்ல, இந்த முறை நானே தான் போயாகணும். பாருங்க மாஸ்டர்,
இவ பேச்சு கேட்டு நம்ம வந்தோம். இவளால நம்மள லீவ் நகரத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? அதோட இந்த மருந்து எழுதுறே, மருந்த குடி. உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, சரி செய்யணும்னா நீ அந்த மருந்து எடுத்துக்கோ. நான் ஒன்றும் மருத்துவர் இல்லை, ஆனால் எனக்கு இந்த மருந்துகளை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சில மருந்துங்க எல்லாம் கசக்கத்தான் செய்யும். சர்க்கரையிலையும் மருத்துவம் இருக்கு. நீயா? எங்கதான் இருக்கியா? ஒரு வழி அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அங்க நடந்த எதையும் நீங்க பார்க்கவே இல்ல. பீனிக்ஸ் இறகுகளை அடையிறதுக்கு நீங்க எவ்வளவு ஆன்மாவை சேகரிச்சாலும் என் மனைவியை காயப்படுத்தியிருக்க. இன்னைக்கு உன் ஆன்மாவை எடுக்காம விட மாட்டேன். 3 feet. மாஸ்டர், மாஸ்டர் பாருங்க, நான் தான் சொன்னல அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு. நீங்க தான் போக விட்டீங்க. இந்த வால்ல இன்னும் சக்தி இருக்கு. அப்படின்னா அந்த நுழைவாயில் இங்கே தான் இருக்கு. சுத்தி முத்தி ஒண்ணும் தெரியல. அது எங்கதான் இருக்கு? மாஸ்டர், அரக்கர்கள் சக்தியை பயன்படுத்தி வழியை தடுத்து வச்சிருக்காங்க. வந்துட்டீங்களா? கண்ணுக்கு தெரியாத அரக்க உலகத்தோடைய நுழைவாயில நான் எதிர்பார்க்கவே இது இல்லை. ஆபத்தான இடம். உன் சக்தி குறைவா இருக்கு. ஆபத்துல மாட்டிக்காத. மாஸ்டர், நான் சொல்ல வந்ததை இன்னும் முடிக்கல. நீ ரொம்ப பலவீனமா இருக்க. இந்த சின்ன சாகுபாட கூட உன்னால பாத்துக்க முடியல. திரும்ப நீ இப்படி பண்ண உன் காலை உடைச்சிருவேன். பாட்டி, உங்களை பார்க்கறதுக்காக யங் மாஸ்டர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. நான் வரேன். காக்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. திருமணத்தை நீங்க லியோ டூன்ல வச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்க ரொம்பவே விசித்திரமானவரா இருக்கீங்க. பல படைகளை வச்சிருக்க நீங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு சந்தோஷம். நான் 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். மனுஷங்களுக்கும் டீமன்ஸ்க்கும் கல்யாணம் ஆகி நான் பார்த்ததே இல்லை. என்னோட திருமணம் ஏற்கனவே என்னால முடிவு செய்யப்பட்டது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இடைக்கால 2வது மாதங்கிறதால ஆன்மாவை வேட்டையாடுறவங்க இந்த லியோ நகரத்துல ரொம்ப சுத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும்.
நான் என்ன சொல்ல வரேனா, எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நீங்களும் உங்க மனைவியும் இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போயிடணும். அந்த விஷயத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா அதிகமா இல்ல இல்லம்மா, நீங்க கம்மியா தான் இருக்கும். அரக்க உலகத்துல மனுஷ வாசனையா? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் தள்ளி தான் வாய. யார் நீ? அண்ணா, நான் தான் ஒசு வஷாங். நம்பவே முடியல. மொத்த ஊரும் பேசுற டீமனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீதானா? ஆமா அண்ணா, நானே தான். எப்படி நீ ஒரு அரக்கனை கல்யாணம் பண்ணிப்ப? உன்னை அந்த அரக்கன் வற்புறுத்தினானா என்ன? நான் தான் அவரை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வா அண்ணா, கண்டுபிடிச்சுக்கோ. அண்ணா என்ன விடு, நான் சொல்றதை கேளு. மலையில இருந்து அந்த ஃபீனிக்ஸ் இறக்க நான் எடுக்க நெருங்கிட்டேன். ஆனா ஒரு டீமன் என்ன காயப்படுத்திருச்சு. நீ சொன்னி அந்த டீமன் தான் என்ன காப்பாத்துச்சு. இவரும் நாள அவர் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அது அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபீனிக்ஸ் இறக்க நெருங்க விடாம அவன் உன்னை மயக்கி வச்சிருக்கான். அண்ணா, ஃபீனிக்ஸ் இறக்க அந்த காயத்தை சரி பண்ணும். மனுஷங்க காயத்தை அது சரி பண்ணது. அது முன்னோர்களுக்கு தெரியும். டயோஸ் பயோன் சொல்றதை எதையும் நீ முழுசா நம்பாத. நீ அந்த டீமனை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்ட. ஃபீனிக்ஸ் இறக்க நானே கண்டுபிடிக்கிறேன். நீ அந்த அரக்கனை கல்யாணம் பண்ண கூடாது. அண்ணா, உன்னையும் அண்ணியும் மாதிரி நான் அவரை மனசார காதலிக்கிறேன். உங்க அண்ணியும் அவனும் ஒன்னா ஒரு அரக்க. அத மீறி அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச உன்ன. அண்ணா, நீ என்ன காயப்படுத்த போறியா? என் கூட வா. அண்ணா, வா. அண்ணா. என்ன இது? நீ அண்ணா, 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 என்ன மன்னிச்சிரு. அங்க பாரு, இங்க பாரு. அவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? அவ மனசுக்குள்ள யாரோ இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சோலண்டர் தான் அவ மனசுக்குள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். ஆ, நீ இப்ப என்ன சொன்ன? நாம எப்படி ஒரு ஆம்பளைக்கு சேவகம்லாம் பண்ண முடியும்? அது ரொம்ப சுலபமான விஷயம். காதல் வந்தாலே போதும். காதல் வரணுமா? லியான் சின்ஃபு. அண்ணே, டீமன் பிடிக்கிற லிஸ்ட்ல நீங்க தான் 2வதா இருக்கீங்க. ஆனா ஏன் 7 காயின் தான் வச்சிருக்கீங்க? அட ஆமால ஆமா. லான் கியூச்சு கிட்ட 9 காயின் இருக்கு. என்ன பெரிய வித்தியாசம்னா அது வெறும் சவப்பெட்டி மட்டும்தான். இனிமே அந்த லியோன் நகரத்தை கண்டுபிடிச்சு நாம அந்த அரக்கனை கொன்னுறணும். என் வாக்கு என்னன்னா, நாம இங்கிருந்து சீக்கிரம் போகணும். முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா அந்த இடத்த சீக்கிரமா தேடுங்க. சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. ஹீரோ சாவ், இப்ப நீ மாஸ்டர் லீ விஜி கூட தானே இருக்கணும்.
பாட்டி நாளைக்கு எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்காங்க. வேற எங்கேயும் போயிடாதன. சரி. அண்ணா, என்னை மன்னிச்சிரு. நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் கல்யாண இடத்துல இருப்பேன். நீ அந்த இடத்துல இல்லாம என் கல்யாணம் முழுமையடையாது. எனக்கு பிடிச்சவரோட என் வாழ்க்கையை தொடங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு. சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருந்து இந்த உலகத்துல நிறைய விஷயத்த பண்ணியிருக்கோம். என் மேல நீ உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். மனுஷங்களுக்கும் டீமன்ஸுக்கும் வேற்றுமை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாங்கியை பார்த்ததுக்கு அப்புறம் அரக்கர்களுக்குள்ளேயும் சில நல்ல குணங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் முழுசா என்ன மறந்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல காதல் கிடைச்சிருக்கு. என்னால அதை இழக்க முடியாதண்ணா. உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். பாத்தியா, பாக்குறதுக்கு என்னோட அழகான பொண்டாட்டி மாதிரியே இருக்கா. ஏன் பாரு, நல்ல அற்புத புதையல் நமக்கு கிடைக்கும்னு. அப்படியா? ஏன் அவசரப்படுற? பார்த்தா அப்படி தெரியலையே. கொஞ்சம் தள்ளி தான் வாயேன். வாங்க வாங்க. அருவா, உஷ்வான் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ இங்க இருந்திருந்தா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கும். ஹுமன்ஸோ டீமன்ஸோ வேற வேறன்னு நீங்க நம்புறீங்க. ஒரு நாள் நீங்க அந்த சூழ்நிலையில இருந்தா அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா காதலுக்குள்ள வித்தியாசங்கள் கிடையாது. அருவா, இது நீதானா? நான் இங்க இல்லையே. நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னால முடியல. என்னால இங்க இருக்க முடியல. எங்க பாருங்க, நான் திரும்பவும் வந்துருவேன். இது காதலோட வசீகரம். வசீகரமா? இத பயன்படுத்தி நீ அவனுக்கு முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அளவற்ற காதலால உன் மேல அவன் மூழ்கிடுவான். இங்க பாரு, எங்களால இவ்வளவுதான் உதவி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீ தான் அதை பார்த்துக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் சரியான நேரத்துல என்ன தள்ளி விட்டுடுற. நான் ஒரு நரியா இருக்கேன்னு உனக்கு தெரியும். என்ன உனக்கு முத்தம் கொடுக்க விட, அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன். சரியா? திரும்பவும் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத. அப்புறம் பொண்ண கொன்னுடுவேன். இங்க பாரு, என்னோட வாளை பயன்படுத்தி இந்த ஸ்கார்ஃபை தைச்சு முடிச்சிட்டேன். பாரு, இந்தா. இது உன்னோட பொண்டாட்டி தைச்சு கொடுத்த அந்த ஸ்கார்ஃப் தான். இது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, அதனாலதான் நான் இதை பெருசு பண்ணேன். இதை போட்டுக்கோ, நல்லா இருக்கும். உனக்கு பிடிக்கலனாலும். இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க இருந்து கிளம்பு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த நகரத்துக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட இந்த சோலாண்டஸ் கிட்ட நான் மாட்டிருப்பேன். நான் இறந்திருப்பேன் தெரியுமா? நீ இப்ப என்ன சொன்ன? அவங்கள உண்மையிலேயே சோலாண்டஸா?
இரு, நானும் வரேன். வானமும் பூமியும் உயிர்களுக்கு சமமானவை. இவை மூன்றும் உயிர்கல்லின்படி தீர்மானிக்கப்படுகிறது. இன்று இறகு பழங்குடியினருக்கும் மனித பழங்குடியினருக்கும் நடக்க இருக்கும் இந்த மாபெரும் திருமணத்தில் இப்பொழுது மணமக்கள் இருவரும் வானத்திடமிருந்து ஆசீர் பெறுகிறார்கள். இப்பொழுது பூமியிடம் மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஒரு நிமிஷம். என்ன ஒரு அழகான காட்சி. எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? நம்ம சடங்குகளை மீறி ஒரு சோல் ஹண்டரா நீங்க பண்றதெல்லாம் இருக்கே ரொம்ப பெரிய தப்பு. நாங்க எப்படி நீங்க செய்யறதை ஏத்துக்க முடியும்? அதனால இப்ப உங்க எல்லாரையும் கொல்ல போறேன். உங்களுக்கு என்ன தைரியம்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்ன பண்றீங்க நீங்க? நான் ஒரு டீமனா இருக்கலாம், ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் காயப்படுத்தினது இல்ல. நான் இவளை உண்மையா காதலிக்கிறேன். எங்க திருமணத்துக்கு அப்புறம் நாங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிருவோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புராண காலத்துல இருந்தே ஹியூமன்ஸும் டீமன்ஸும் பகையாளிங்க. அவன் இறக்கமும் மனசாட்சி இல்லாதவன். அவனுக்கு கருணைங்கிறதே இல்ல. இங்க பாரு, அந்த டீமனை கொல்ல நீ எனக்கு உதவி பண்ணலன்னா உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன். உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன். இந்த இடத்துல என்னை தாண்டி இவங்களை யார் தொடுவா? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதுல்ல. எங்க பாருங்க, தயவு செஞ்சு அவங்களை காயப்படுத்தாதீங்க. இன்னும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாரும் போங்க. இந்த கல்யாணத்தை நம்ம முடிச்சே ஆகணும். அவங்க ரெண்டு பேரையும் சுத்தி பாதுகாப்பு வளையத்தை அமையுங்க. இப்ப தம்பதிங்க ரெண்டு பேரும் வணங்கிக்கோங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன நடக்குது? என்ன ஆச்சு? பாத்து ஜாக்கிரதையா இரு. நம்மளால அவங்கள சமாளிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் நமக்கு உதவுறதுக்கு பாட்டியை சீக்கிரமா வர சொல்லுங்க. சாங்கி, நம்ம கல்யாணம்
நல்லபடியா முடிஞ்சிட்டு நீ எனக்கு ஜாகிர் 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 அவர் இப்போ டீமன் ஸ்பிரிட்டா மாறிட்டாரு. மத்தவங்களாச்சும் விட்டுடலாம்ல. ஹேய், சீக்கிரம் அந்த சாங்கியோட ஆன்மா இருக்கே, அது விலை மறுப்பற்றது. பூஷாங், விண்ட் மாஸ்டர். பூஷ்வாங், புஷ்வாங் 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 என்ன திட்டாதீங்கண்ணா. நான் எனக்காக நீ அண்ணா ஜாங்கிர் தானியமலைக்கு அனுப்பி வச்சிடண்ணா. அவன் உயிர் வாழட்டும் அண்ணா. சரி. ஓ, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், சத்தியம் பண்ணுங்க அண்ணா. அண்ணா சத்தியமா பண்றமா? பூஷாங், பூஷாங், ஐயோ ஊஜி, நீங்க தாமதமா வந்துட்டீங்க. அவங்க தவற திருத்திக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். ஆனா அவங்க அதை உதாசீனப்படுத்திட்டாங்க. எங்க மேல நீங்க வருத்தப்படக்கூடாது. மாஸ்டர், மிச்சம் இருக்கிறவங்கள என்ன பண்றது? வேரோட அழிச்சிரு. சரி, கொல்லுங்க. ஒண்ணு இல்ல தங்கமே, அழாத அழாதம்மா. நிறுத்துங்க. என்னாச்சு? நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க ஒரு சோல் ஹண்டர். இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க. தெளிவான முடிவெடுங்க. டீமன்ஸ் கெட்டவங்கண்ணா. கெட்ட மக்களும் இருக்காங்க. டீமன்ஸும் ஹியூமன்ஸையும் முடிவு பண்றது அவங்க செய்யற தப்ப வச்சுன்னு
இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸ்க்கும் வெவ்வேறு பாதை இருக்கு. மனுஷனா இருந்தாலும் டீமன்ஸா இருந்தாலும் தப்புனா தப்புதான். ஓ தங்கச்சி மாதிரியே நீயும் எங்களுக்கு துரோகம் பண்ண போறியா? என்னாச்சு அவருக்கு? அடடா, நீதான் காத்தின் அரசனா? ஆனா இப்போ நீ ஒரு டீமன் ஆயிட்ட. என்ன இது எப்படி சாத்தியம்? ஒன்னத்துக்கு நீ லாக் இல்லடா. இப்ப நீ ஒரு டீமன். அவனை கொல்லுங்க, அவனை கொல்லுங்க. ஒரு டீமனை விடாதீங்க, எல்லாரையுமே கொல்லுங்க. சொன்னா கேளுங்க. பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? எங்க போன? எங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் உங்களால ஓட முடியாது. பாட்டி, பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகல? மாஸ்டர், ஆமா என்ன இதெல்லாம்? இவருக்கு என்ன ஆச்சு? நரி பழங்குடியினர் வசியம் பண்ணிருக்காங்க. தற்காலிகமா அதை வெளியே கொண்டு வந்திருக்கு. முழுசா குணப்படுத்த முடியாத மாதிரி யாரோ வசியம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்ப இவரு அது அவங்களேதான். அவங்களா இருக்க வாய்ப்பில்ல. இவர் சக்தி கிட்ட அவங்களால நெருங்க முடியாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். அவங்கள நம்பிதான் நான் அதை பண்ணேன். எனக்கே தெரியாம அந்த வசிய மருந்த நான் தான் அவருக்கு கொடுத்திருக்கேன். எதுக்காக இவர்கிட்ட உன்னை நெருங்க வைக்கணும்னு நினைக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி தற்காலிகமா இவரை குணமாக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் இவரு மாஸ்டர், திரும்பவும் நீயா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? உங்களை இந்த வசியத்துல மாட்டி விட்டது நான் தான். அவங்க தான் உங்களை காப்பாத்துறாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட நேரடியா மோதுங்க. பாவம், இவளை 2 பேரும் பயன்படுத்தாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் தான் பண்ண. பாட்டி எதுவும் பண்ணல. அவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். இங்க பாரு, உன் மனைவி என் கூட்டத்துக்கு நல்லது பண்ணி. வாய மூடு. அது தெரிஞ்சும் நீ அவளை காயப்படுத்திருக்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன். பாட்டி, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. எதுக்காக அவங்க நமக்கு உதவி பண்ணாங்க? அது ஏன்னா ஆறு ஒரு மருத்துவர் மனுஷங்களை மட்டும் சரி பண்ண மாட்டாங்க. அவங்களால நரி பழங்குடியினரையும் காப்பாற்ற முடியும். அவ உன்னோட உயிரையும் காப்பாத்தினா. என்ன சொல்றீங்க? அவங்க ஏன் உயிரை காப்பாத்திருக்காங்களா?
அன்னைக்கு ஒரு நாள் அவ உனக்காக மட்டும்தான் ஜான்சன் மலைக்கு போனா. அவளுக்கு நடந்தது. நீதான் அவளை காயப்படுத்தின. நான் அதை சொல்றேன். அந்த இடம் ரொம்ப குளிரா இருந்துச்சு. நான் முன்னேறி போய்கிட்டு இருந்தேன். முட்டாள்தானத்தை நிறுத்து. ஏன் மாஸ்டரை பத்தி தப்பா பேசாத. இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். இங்க பாரு, நான் இதை 1000 வருஷமா பண்றேன். இது வரைக்கும் இறந்தவங்க நான் திரும்ப வந்து பார்த்ததே இல்ல. உன்னோட மாஸ்டர் உன்னை உபயோகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். உன்னோட பொய்யெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. நான் இன்னைக்கு உன்னோட கையில மாட்டிக்கிட்டேன். நீ என்ன கொல்லணும்னா இப்பவே கொன்னுடு. மாஸ்டர், அந்த அறிக்கை சொல்றதை நீங்க நம்பாதீங்க. ஃபீனிக்ஸ் பறவை உயிர் தரும், அதால திரும்ப உயிரை கொடுக்க முடியும். அதோடைய இறகுகள் பொக்கிஷம் மாதிரி. நம்ம மாஸ்டர் நம்பலாம். அந்த இறகு வச்சு அவங்களை காப்பாற்ற முடியும்னு அவர் நான் சொன்னார்ல. எப்பவும் அந்த நரி கூட்டத்தை நம்பினதே இல்லை. என்னவா வேணா இருக்கட்டும், நான் என் மனைவியை காப்பாத்துவேன். இப்போ அவன் பாதி அறக்க ஆவி பள்ளத்தாக்குள்ள போக முடிஞ்சா, ஸ்பிரிட் படகை எடுக்க முடிஞ்சதுன்னா தடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஜாங்கியாவோட மரணம் இறகு பழங்குடியினர்களோட கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஃபீனிஸ் இறகுகளை பத்தி பேசாம இருந்தா அங்கிருந்து அவனால உயிரோட வர முடியும். அவரால் அதை பண்ணாம இருக்க முடியாது. அவரால் அவரோட மனைவியை காப்பாத்த முடியலனா அவர் அவரோட உயிரையே கொடுத்துருவாரு. அவன் மனைவியை காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. ம், ஏன் உன்கிட்ட இன்னொரு கனவு இருக்கா? லார்ட் சாங்கிவா லீவ் மாநகரத்துல கொண்டுட்டாங்க. இறகு பழங்குடியினர் கொல்ற அளவுக்கு கோவத்துல இருப்பாங்க. அவங்க 2 பேரோட கல்யாணமும் மொத்தமா நரி பழங்குடியினர்களால உருவாக்கப்பட்டது. அதுல எனக்கும் பங்கு இருக்கு. என்னால உன்னை காப்பாத்த முடியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். என்னை ஏமாத்த உங்க பாட்டி திரும்ப உன்னை அனுப்புனாங்களா? உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து கிளம்பிடு. என்ன என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப நான் கூட பாதி அரக்கம்தான். என்கிட்டயும் இறக்கம் இருக்காது. ஆறாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நான் தற்கொலை பண்ணிப்பேன். நிச்சயம் இந்த உலகத்துல வாழ மாட்டேன். உங்க மனைவி ஒரு சிறந்த மருத்துவர். அவங்க கண்டிப்பா உங்களை அரக்க குணத்துல இருந்து மாத்திருவாங்க. உங்க மனைவிய முதல் முறை நீங்க எப்படி சந்திச்சீங்க? அந்த மலை மேல நிறைய அரக்கர்களை துரத்திக்கிட்டு இருந்தேன். அந்த மலையில மூலிகைகள் எடுத்துக்கிட்டு இருந்தா. நிறைய அரக்கர்களை காப்பாத்த, அவங்கள பாதுகாக்க முயற்சி பண்ணா. கொஞ்சம் விட்டுருந்தா நான் அவளை கொண்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடி டீமனை பாதுகாக்கிற ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ஆனா விசித்திரம் என்னன்னா, நான் இப்ப சோல் ஹண்டருக்கு எதிராக இருக்கேன். அதுவும் ஒரு டீமனுக்காக. நான் இந்த டீமனை திரும்ப உயிர் தழ வைக்கணும். அப்படின்னா நீங்க வருத்தப்படுறீங்களா? என் மனைவியை ஒழுங்கா பார்த்துக்க முடியலன்னு வருத்தப்படுறேன். அதோட என்னோட தங்கச்சியை ஒழுங்கா பார்த்துக்க முடியலன்னு வருத்தப்படுறேன். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்?
இறந்த ஆவிகளின் பள்ளத்தாக்கு. நம்ம வந்துட்டோம். ஜாக்கிரதை. இங்க என்ன நடக்குது? இது பேய் சாம்ராஜ்யம். மனுஷனா நம்மளால இதுக்குள்ள நுழைய முடியாது. முட்டாள்தனம். இவர் மட்டும் எப்படி உள்ள வந்தாரு? டீமனால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் இப்ப பாதி டீமன். சகோதரா, இவ்வளவு நாள் என்ன பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி. நீ தேங்க்ஜூன் பெவிலியனுக்கு திரும்ப போயிடு. குரு கிட்ட சொல்லு, நான் அவரை ஃபீனிக்ஸ் ஹீரோட வந்து சந்திப்பேன்னு. நீங்க கவனமா இருங்க. இவ மோசமான அரைக்கி. வாயை மூடிட்டு கிளம்பு, நம்ம போலாம். காற்று மற்றும் அழகின் பயணம் தயாராக உள்ளது. முடிவில்லா மகிழ்ச்சி மற்றும் அமைதி. ஆன்மாக்களின் படகு சோகத்தின் பள்ளத்தாக்கை கடக்கிறது. வருவது தன்னை பற்றி பிரதிபலிக்க செய்கிறது. படகோட்டியே, நீங்க வந்ததால எனக்கு திரும்பி போக என்ன வரல. அப்படி நான் படகுல ஏறல. மாஸ்டர் பார்த்து போங்க. ஜிங்வாங் பழங்குடியினர் ரொம்பவே வித்தியாசமானவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க முதல்ல அவங்க பழங்குடியினர்களோட வேலையை தான் பூர்த்தி பண்ணிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதிர்பார்க்காத விதமா என்ன? கொஞ்சம் இருங்க. இது எங்கள் புனித பூமி. உங்களுடைய மந்திரம் இங்கு பயன்படாது. நீங்க தானே பழங்குடியினரோட தலைவர். நீதி நியாயம் எல்லாமே ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? இறகு பழங்குடியினர்கள் பெரிய இனத்தை சேர்ந்தாலும் மனிதர்களை தவிர்க்க நூற்றுக்கணக்கான வருடங்கள் மனிதர்கள் தொடர்பில்லாமல் இந்த மலையில் வாழ்ந்து வருகின்றோம். ஜாங்கி பிரபு உங்கள் துரோகத்திற்கு பலியாவார் என்று நாங்கள் எண்ணியதே இல்லை. எங்கள் ஆன்மாவை தந்து விடுங்கள். ஜாங்கியை இவரு கொல்லல. உங்களுக்கு புரியுதா? அவர் படுகாயம் அடைஞ்சாரு. லார்ட் ஜாங்கி தான் இங்க அனுப்புனாரு. நன்றி உணர்வு இல்லைன்னா பரவாயில்ல, அவரை இப்படி பண்ணாதீங்க. உங்களுடன் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டுமா? என்னதான் லார்ட் ஜாங்கி இறந்திருந்தாலும் அவரோட ஆன்மா இன்னொரு உலகத்துக்கு படிச்சு திரும்பவும் பிறக்க முடியும். லார்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மனித குலத்தை சேர்ந்தவங்க. அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள திரும்பவும் கொண்டு வர முடியாது. அவங்க இவரோட தங்கச்சி. மியூஜி, எங்களோட பிரபுவோட ஆன்மா எங்க இருக்கு? மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் வெவ்வேறு பாதை. பிரபு, இந்த விதியிலிருந்து உங்களால தப்பிக்க முடியல. ஆமா, வேற வேற பாதைங்க. ஒரு சோல் ஹண்டரா முன்னாடி என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா பிரபு சாங்கியாவும் என் தங்கச்சியும் இறந்தப்போ அவங்க வருத்தப்படாம இருந்தாங்க. நான் அப்பவே பிரபுவை மனித மணமகனா ஏத்துக்கிட்டு இருந்தா இந்த மலையிலே அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லாம் வீணாயிருச்சு. என் தங்கச்சி சொன்னதை நானும் ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். நான் பிரபு கூட அந்த விழால இருந்திருந்தா அவங்கள பாதுகாத்து இருந்திருப்பேன். ஒரு சோல் கன்றா இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி நான்
பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், பிரபுவோட ஆன்மாவை திரும்ப கொண்டு வருவேன்னு. நான் அதை பண்ணியிருக்கணும். நான் வசியப்பட்டிருக்கேன். எனக்கு வாழ ஆசை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு தலைவரே, இதை மட்டும் நிறைவேற்றுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த ஃபீனிக்ஸ் இறகு வேணும். அது பழங்குடியினரோட பொக்கிஷம். அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. நானே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் உங்க 2 பேராலையும் அதை அடையவே முடியாது. கடைசியில நீங்க அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அதானே? 2 பேரும் என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். ஃபீனிக்ஸ் இறகுகள் அந்த கண்ணுக்குள்ளதான் இருக்கு. இறகு பழங்குடியினர்கள் அத பல வருடமா பாதுகாத்துட்டு வராங்க. அது நம்ம பேய் ஆன்மாவுக்கு உயிரை கொடுக்கும். அப்படி அது உங்களுக்கு வேணும்னா அந்த நிர்வாண நெருப்பை தாண்டி போறதை தவிர இங்க உங்க பேய் ஆன்மாவை பரிமாறிக்கிட்டே ஆகணும். எனக்கு ஃபீனிக்ஸ் இறகு கிடைக்கிற வரைக்கும் இந்த நெருப்புலயே பஸ்மமானாலும் கவலை இல்லை. என்ன பண்றீங்க? சொல்றத கேளுங்க, சீக்கிரம் திரும்ப வாங்க. சொல்றல சீக்கிரம் கீழே வாங்க. கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும். சொன்னா கேளுங்க, வேண்டாம். இந்த மாதிரி நீங்க சாக கூடாது. என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். நீங்க பொசிங்கறிவீங்க, திரும்ப வர மாட்டீங்கன்னு. தலைவரே, என்ன இது? ஆவி மந்திரத்தால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனுஷன்தான். ஃபீனிக்ஸ் இறகுகள் டீமன் கூட தான் பரிமாறிக்கணும். எனக்கு பயமா இருக்கு. என்ன தலைவரே, வேற எதுவும் வழி? நான் என் மனைவியை காப்பாற்றணும். அதுக்காக நான் என்னோட உயிரை தர தயாரா இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னால உதவ முடியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? இது உனக்கு தேவையில்லாத வேலை. திரும்ப வந்துரு. சொல்றத கேளு. பாருங்க, நான் அன்னைக்கு உங்களை பார்த்த முதல் நிமிஷமே என் இதயத்துல எனக்கே தெரியாம ஒரு வலியை உணர்ந்தேன். நான் முதல்ல உங்க பின்னாடி வந்தது லியன் ஜின்ஃபோவை காப்பாத்தி கூட்டிட்டு போகதான். ஆனா நான் என்னோட நேரத்தை உங்க கூட செலவழிச்ச போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையாதான். இப்போல இருந்து நான் உங்களுக்கு இனிமே தொல்லை கொடுக்க மாட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பண்ற? யார் வந்திருக்கிறது? நரி பழங்குடியினரை சேர்ந்த யோயோ ஃபீனிக்ஸ் சிறகுக்காக என் ஆன்மாவை தர தயாரா இருக்கேன். உன் உயிரை இழந்துருவோன்னு உனக்கு பயம் இல்லையா? நான் எப்பவும் வருத்தப்பட மாட்டேன். தலைவரே, நான் எப்படி என்ன முழுசா டீமனா மாத்திக்கிட்டு அந்த கண்ணுக்குள்ள போக நரி முடியும்? பாட்டியோட 400 வருஷ சாகுபாட்டாலையும் அவங்களோட 500 வருஷ பயிற்சியால தான் உன்னை டீமனை மாத்த முடியும். அத பத்தி ஏன் நீயே கவலைப்படுற? 500 வருஷமா? 500 வருஷமா எனக்கு உதவ அவங்க இதை பண்றாங்களா? அவ வந்துட்டா. என்னாச்சு? ஏதாவது பேசு. தலைவரே, அவளுக்கு எந்த காயமும் இல்ல. இவளுக்கு என்னாச்சு? ஃபீனிக்ஸ் கண்ல இருந்து உயிரோட வந்த டீமனை நான் பார்த்ததே இல்ல. அவளோட டீமன் ஆன்மா ஃபீனிக்ஸ் இறகுகளுக்காக பரிமாறி இருக்கு. ஆனா அவ உடம்பு அந்த ஃபீனிக்ஸ் கண்லயே அவ ஆன்மாவோட இருந்திருக்கணும். முடியுமா? இது மனுஷங்க தொடர்புடையது.
ஃபீனிக்ஸ் இறக எடுக்கிறதுக்கு உதவியா இருந்ததுக்கு நன்றி தலைவரே. வெவ்வேறு பாதையில பயணிச்சாலும் உங்க தங்கச்சிக்கும் தலைவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. இப்பத்துல இருந்து நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா தயானு மலையில தான் நான் இருப்பேன். பிரபு ஜாங்கி மாதிரி நான் அங்கதான் இருப்பேன். நீ இந்த மாதிரி மாறி இருப்ப நான் நினைச்சே பார்க்கல. திரும்பவும் உங்க வலையில நான் விழ மாட்டேன். பாட்டி, உங்களுக்கு வயசாகிட்டே போகுது. நீங்க பதவி விலகி இருக்கணும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற பேய் சக்தி டேங்கிங் அரண்மனையோட தாயத்துல கட்டி இருக்கு. உங்களாலலாம் எங்க கிட்ட ஈடு கொடுத்து மோத முடியாது. உங்க புது மாஸ்டர் டேங்கிங் அரண்மனையை சேர்ந்தவனா? மிஸ் ஆராவோட மரணத்தை நான் நம்புறேன். நீயும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கல. இருந்துட்டு போட்டோமே, எப்படியும் நீங்களும் சாக தானே போறீங்க. 3 feet. இவளை பாத்துக்கோங்க. சொல்லுங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சொல்லுங்க. பரலோக ஆவியின் கட்டளை. இது எப்படி இருக்குன்னு பாரு. 5 கிட்ட மர்ம பலிபீடம். என் தெய்வீக சக்தி. தீய சக்தியை விரட்டுங்கள். ஹீரோ விஜய், உங்ககிட்ட இப்போ ஃபீனிக்ஸோட இறகு இருக்கு. ஆன்மாக்களை சேகரிக்கிறது மட்டும் இல்ல, எங்க அரக்க பழங்குடி எப்பவும் இறக்கத்துக்காக இருப்போம். எங்க அரக்க பழங்குடி எப்பவும் கருணைக்கு ஈடானதாக இருக்கும். தயவு செய்து காப்பாத்துங்க. உங்க நல்ல மனச இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேற வழியை யோசிக்கிறேன். ஆனா நில்லுங்க ஊஜி. பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நான் சொல்லும் போது நீங்க நம்பல. என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்க, நான் வரேன். என்னால உங்க மனைவியை காப்பாற்ற முடியும். இவங்க யாரும் வேண்டாம். என்னோட சக்தியோட அளவால 500 டீமன்ஸ் அடக்கி ஆள முடியும். நாளைக்கு தான் ஆராவை காப்பாத்த கடைசி நாள். எதுக்காக தயங்கிட்டு இருக்கீங்க? நல்லது ஓஜி. நீ இப்போ ஒரு பாதி டீமன். ஓ, சாவுக்காக இவ்வளவு டீமன்ஸை கூட்டிட்டு வந்திருக்கியே. இங்க பாருங்க, நான் இங்க வந்தது என் மனைவியை காப்பாத்த. என்ன தடுக்காதீங்க. நான் உன்னை தடுத்து நிறுத்தலனாலும் நீ இப்ப பாதி டீமனா இருக்கிறதுனால உன்னை அது உள்ள விடாது. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கல, கண்டிப்பா வெறும் கையோட போயிடாத. நாங்க இங்க இப்ப வந்தது உயிரோட போகணும்னு ஆசையில ஒண்ணு இல்ல. உங்களுக்கு சாகணும்னா உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இங்க பாருங்க,
நான் இங்க சண்டை போட வரல. எனக்கு விதிமுறை தெரியும். ஒரு டீமன் உள்ள வந்தா அவங்களுக்கு 79 பாதுகாவலர் சௌகரி தரணும். ஊஜி, விதிமுறைகளை பின்பற்றணும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆரம்பிங்க. சண்டை போடு. இந்த துரோகி எங்கேயோ கொல்லுங்க. பூஜியை இப்ப டீமன் ஆளுது. இப்ப அவனே ஒரு டீமன் தான். இவன் எப்பத்துல இருந்தா நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். அடிச்சு கொல்லுங்க. அடிங்க. மாஸ்டர் லாங், மாஸ்டர் எதுக்கு இப்படி பண்றீங்க? மாஸ்டர் உங்க மனைவி உடம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. டீமன் ஆன்மாவையும் ஃபீனிக்ஸ் இறகையும் மாஸ்டர் கிட்ட கொடுக்காம எதுக்கு இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறீங்க? இங்க பாருங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. மாஸ்டர் கிட்ட நான் அதை கொடுத்துட்றேன். கொடுங்க. நானே அவர்கிட்ட கொடுத்துட்றேன். நீ சீக்கிரம் போ. தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணு. சீக்கிரமா போன்னு சொன்ன. சீக்கிரம் போ. அங்கே நில்லுங்க. நிறுத்து. இது டாக்கிங் பெவிலியன். இது நீங்களே ஏத்துக்கிட்டதுனால விடுங்க, அவங்களே வரட்டும். மாஸ்டர், மாஸ்டர், நீங்க கேட்ட எல்லாமே கொண்டு வந்திருக்க மாஸ்டர். என் மனைவியை உயிரோடு கொண்டு வாங்க. ஊஜி, அத அவங்க கிட்ட கொடுத்துறாத. நான் உண்மையை சொல்லணும்னா நீ சோல் ஹண்டர் பட்டியல்ல முன்னாடி இருக்க. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க.
பல வருஷமா என்னால அடைய முடியாததை நீ எனக்காக கொண்டு வந்துட்ட. மாஸ்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க மாஸ்டர்? மாஸ்டர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குவான் ஃபேங், என்ன நடக்குது? என்ன பண்றீங்க நீங்க? பல வருஷமா மனித சத மேல போதையா இருக்கிற ஆத்மாவால மட்டும்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும். என்னால நம்ப முடியல. அப்போ உனக்கு ஏற்கனவே பேய் பிடிச்சிருக்கு. அப்படின்னா அவைகளை நிறைய பேய் ஆன்மாக்களை கெடுத்திருக்கா. அதோட ஏச்சாயை பயன்படுத்தி மனுஷங்களை துன்புறுத்தி பேய்களை கொண்டு இருக்காங்க. டீமன் ஹண்டர்ஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் நடுவில் சண்டையை உருவாக்கி இருக்காங்க. நீ யாராக இருந்தாலும் சரி, என் மாஸ்டரா இருந்தாலும் இல்ல டைஃபெங்கா இருந்தாலும் சரி, என் மனைவியை காப்பாத்து. சீக்கிரம் என் மனைவியை காப்பாத்து. இங்க பாரு பூஜி, உனக்கு இன்னும் புரியலையா? அவன் உன்னை பயன்படுத்திட்டு இருந்திருக்கான். ஃபீனிக்ஸோட இருக்கு இப்ப என்னோட கையில இருக்கு. இனி நான் பின்வாங்க தேவையே இல்லை. டீமன்ஸால பல வருஷத்துக்கு முன்னாடி நான் காயப்பட்டேன். அது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். இந்த அசுர ஆன்மா என்னோட காயத்தை மட்டும் குணப்படுத்தல, எனக்கு என் இளமைய திரும்ப தந்தது. என்ன பாவம்னா, உன்னுடைய இடைப்பட்ட மனைவி இருக்கல்ல, என்னை பத்தி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் சண்டை போடுறத நிறுத்துங்க. இங்க பாரு, இந்த அரக்கர்கள்லாம் கருணைக்கு அப்பாற்பட்டவங்க. என் கண்ணுக்கு மனுஷனுக்கும் டீமன்ஸ்க்கும் வித்தியாசம் இல்ல. நல்லவங்க கெட்டவங்க அவ்வளவுதான். டீமன்ஸ்லயும் நல்லவங்க இருப்பாங்க. ஆனா நீ தான் அவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க. மத்தவங்க இதை கண்டுபிடிச்ாங்கன்னா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? முட்டாள் மாதிரி உளராத. நான் என் கண்ணால பார்த்தது எப்படி முட்டாள்தனமா அந்த அரக்க கிட்ட பேசாத. இன்னொரு விஷயம், அவங்க உடம்பையும் ஆன்மாவையும் வலுக்கட்டாயமா புடிச்சு வச்சேன். அதுவும் ஒரு கைதி மாதிரி. நான் உன்னை கொல்ல போறேன். இப்பத்துல இருந்து இவ எனக்கு தேவையில்லை. ஆரோ, 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 எழுதப்பட்ட தளவிதி இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்துருச்சு. இங்க பாரு, எந்த விதியாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு அழிவே இருக்க கூடாது. நான் பேய்களை விட அதிக சக்தியை கொண்டவனா இருக்கணும். இந்த டீமன் ஆன்மா ஃபீனிக்ஸ் இறகால
அந்த ஃபீனிக்ஸ் இறக்க பயன்படுத்தி அவனோட சக்தியை அதிகப்படுத்திட்டானா? மனுஷனுக்கும் டீமனுக்கும் நடக்கிற சண்டை என்னைக்குமே முடிவு வராது. தாவோயிஸ்ட் பையோன் உண்மையிலேயே அவரு சாகா வர வேணுமாடா? எனக்கு நீதாண்டா வேணும். உடைக்க சடலம் 10,000 பிரிவுகள். ஓஜே தாக்குங்க. நீங்கெல்லாம் எறும்பு மாதிரி என்கிட்டே மோத வரீங்களா? சீக்கிரம் எந்திரிச்சு ஓடுங்க. யாயா, நான் ஏற்கனவே இறந்துட்டேன். எனக்காக நீ உன்னை இழக்காத. நீங்க என் இனத்துக்காக உதவி இருக்கீங்க. டீமன் ஆன்மாவை நான் உங்களுக்காக தரேன். ஆனா என்னோட நரி உருவம் உங்களை தொந்தரவு பண்ண மன்னிச்சிருங்க. நீங்க கவலைப்படாம இருக்கிறது நல்லது. யோயோ யோயோ ஓஜி ஓஜி, யோயா, நீ நல்லா இருக்கல்ல? எனக்காக இவ்ளோ நாள் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அது ஆரோ திரும்ப வந்துட்டா. நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? மழையில் மலர்கள் பூக்கும் அடிவாரம் முழுவதும் பார்த்து நம் இருவர் தூக்கத்தையும் பகிர்ந்து உனக்காக வாழ்ந்திட உனக்காக. பூக்கள் பறந்து செல்கிறது, தண்ணீர் பாய்கிறது. அதுவும் ஒருவித ஏக்கத்தோடு கவலை எல்லாத்தையும் துரத்துகிறது. இந்த உணர்வை சொல்ல முடியாது, எதாலையும் அதை அகற்ற முடியாது. அது என் புருவங்களில் தாழ்த்தியது, என் உயிரில் அது உயர்கிறது. இது ஆரோட பாட்டு. இந்த பாட்டு அவ எனக்காக எழுதுனா. சில வருஷத்துக்கு முன்னாடி ஆரவோட ஆன்மாவையும் யோயோவோட ஆன்மாவையும் ஒன்னா சீல் பண்ண. அன்னைக்கு ஆரவோட உடம்பு கீழே விழுந்தப்போ அவ அந்த உடம்பையும் ஆன்மாவையும் அடைச்சு வச்சான். இப்ப யோயோ உடம்புல அவ வந்திருக்கா. உண்மை என்னன்னு தெரியுமா? யோயோ தான் உண்மையான ஆரோ. அவ திரும்ப வந்துட்டா. ஆரோ, ஆரோ, ஓஜி, ஒரு வழியா நீ திரும்ப வந்துட்ட.
ஃபீனிக்ஸ் இறக்க எடுத்துக்க போறான். நீ ஒரு கேவலமான மாஸ்டர். என்னோட 1000 வருஷ சாகுபடியை நான் தீர்க்க போறேன். உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். பாட்டி பாட்டி, அவனை தடுத்து நிறுத்து. நான் இவ்வளவு நாள் பாதுகாத்த என்னோட சாகுபடியை இழந்துட்டேன். ஃபீனிக்ஸ் இறக்குகள் எதிர்த்தாக்குது. அவனை எப்படியாச்சும் பாட்டி கொஞ்சம் இருங்க. 3 feet. நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவேன். ஆரா, நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த டீமன் மந்திரம் பூஜி உடம்புல இருந்து எதிர்படும். நீங்க திரும்பவும் கஷ்டப்படுவீங்க. என்ன மன்னிச்சிருங்க. பாட்டி பாட்டி பாட்டி. அரக்கனே, நீங்க 2 பேரும் என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, ஃபீனிக்ஸ் இறகால நீ தலைகீழ தாக்கப்பட்டிருக்க. நீ அதை வலுக்கட்டாயமா எடுத்திருக்க. அது உன்னை முழுசா மாத்திரும். நீ இப்ப அந்த சின்ன நரி உடம்புல இருக்க. நீயும் டீமன் தான். அப்புறம் ஊஜி, நீ அந்த கெலட்டு நரி செத்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு. நீயும் சீக்கிரம் டீமன் ஆயிரல. நான் முழுசா டீமன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னே ஆகணும். நிறுத்து. தலைவி நீங்களா? என்ன பழைய மாஸ்டர், என் தம்பியோட மரணத்துக்கு நீதான் காரணம். இப்ப எங்க குலத்தோட புதையல திருடி இருக்க. இதுக்கு நான் உன்கிட்ட பேசி தீர்த்துக்கிறேன். உன் கூட வா. நீ ஒரு டீமன். இன்னும் அதுக்கு நீ தயாராகல. குட்டி நெறி அவளோட பேயாத்மாவை பயன்படுத்தி அந்த இறக்க கொண்டு வந்தா. அதனால அந்த ஃபீனிக்ஸ் இறக்கு அவளுக்கு மட்டும்தான் சொந்தம். ஃபீனிக்ஸ் இறகு. என் இறகை என்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன்னை கொன்றுவேன்.
ஊஜி ஆத்துமாக்களை எடுத்துக்கிட்டேன். எனக்குள்ள நிறைய ஆத்துமாக்கள் இருக்கு. இனி நான் சாகாம பெற்றவன் கிடையாது. நான் நித்திய ஜீவனாக இருக்கணும். நித்திய ஜீவ வாழ்க்கை வேணும். நித்திய ஜீவ வாழ்க்கை வேணும். நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். என்னைக்கும் அழிய மாட்டேன். அவனுக்குள்ள இருந்த ஆன்மாக்கள் போயிருச்சு. டேங்கியூன் மலை 7 நாளைக்கு இருள் சூழ்ந்திருக்கும். இந்த இடம் ஆபத்து. நம்ம கிளம்பி ஆகணும். ஊஜி 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 என்ன ஆச்சு? என்ன பாரு. அந்த டீமன் மந்திரம் விதியில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு தெரியுது. உங்க யாரையும் என்னால காயப்படுத்த முடியாது. ஆரோ 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 என்ன கொன்னுடு. என்னால முடியாது. என்னால முடியாது. என்ன கொல்லுன்னு சொன்ன. ஊஜி 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 நல்லா இரு. அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. ஊஜி 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 எனக்காக காத்துக்கிட்டு. டேங்க்விங் பெவிலியன் சண்டைக்கு அப்புறம் மனுஷங்களுக்கும் டீமன்ஸ்க்கும் ஒரு ஒப்பந்தம். இந்த உலகத்தோட நிம்மதியை காப்பாத்துறதுக்காக கெட்டதை எதிர்த்து ஹியூமன்ஸும் டீமன்ஸும் எப்பயுமே நல்லதுக்காக போராடுவாங்க. ஊஜியை திரும்பவும் என்கிட்ட கொண்டு வர அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, டீமனா உருவாகிற அந்த மந்திரத்தை ஒரு நாள் கண்டிப்பா கொண்டு வருவேன். கண்டிப்பா என் ஊஜிய திரும்பவும் கொண்டு வருவேன். பயணிகள் கவலைப்பட வேண்டாம். பயணிகள் கவலைப்பட வேண்டாம். தாராளமா நீங்க இங்க தங்கலாம். இங்கேயே தங்கி இருந்து உங்க வாழ்க்கையை கொடுங்க. 3 feet.